ஏ சத்யா நில்லு. மாட்டேன். ஏய் எங்கடி ஓடுற? நின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஓடிட்டே இருக்க. ஆமா, நான் அப்படிதான் ஓடுவேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன். இது பொண்டாட்டியா? ஆமா, என் பொண்டாட்டி நீ தானே? அங்கேயே நின்னு பேசி. நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி கிடையாது. அப்புறம் நீ தான் என் பொண்டாட்டி. உன்னை பாக்குறதுக்காண்டி தான் அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்தேன். நீ பார்த்தா இப்படி ஓடிட்டு இருக்க. என்ன பார்த்தா அவ்வளோ பயமோ? பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் பின்னாடியே என்ன வம்பிழுத்துட்டே சுற்றுவேலாம், அதனால தான் ஓடுனேன். அப்புறம் உன்னை வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் தான் பண்ணணும். நீ எல்லாம் ஒன்றும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எனக்குலாம் ஒன்றும் சுத்தமாக பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணுறது, என் பின்னாடியே சுற்றிட்டே வர்றது எரிச்சலாக வருது. ஏன் மாமா பொண்ணு கிட்ட நான் கிண்டல் பண்ணாம வேற யாருக்கிட்ட போறது? நான் மட்டும்தான் இருக்கேனா? இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் வம்பிடு போ. என்ன? ஆனா எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு. தள்ளியே நின்னு நான் போறேன். ஏய் செல்லம் நில்லு, போவாத. போடா. இவகிட்ட இப்படி வம்பிழுக்கிறது நல்லாதான் இருக்கு. ஓய் நான் வரமாட்டேன். ஓய் சத்யா நில்லு, ஒரு நிமிஷம். ஐயோ அக்கா, நீ கையை விடுங்க, நான் போறேன். ஐயோ காவியா எங்க தான் நின்னாலோ, பாத்துருப்பாளோ. என்ன சக்தி, எப்ப வந்த? இப்போதான் வந்து. காவியா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சக்தி. என்ன வீட்டு பக்கம் வரவே மாட்டேன்? ஆஃபீஸ் வேலைன்னு பிஸியாக தான் இருக்கேன். எப்போ தான் இப்படி வர முடியுது? இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு இருந்தேன். அம்மா ஒரு வேலை விஷயமா இங்க வரைக்கும் வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். அப்படியா? பழக்கம் போல சத்யா கிட்ட வம்பெடுத்துட்டு திரிஞ்சிட்டு இருக்க. அவ உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைண்ட். அதான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சும்மா தான் காவியா. புரியுது. சும்மா தான் காவியா, சத்தியமா சும்மா தான். உங்ககிட்ட எல்லாம் எப்பயும் அந்த மாதிரி தான் அவர்கிட்டையும். ஆனா அவகிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வம்பிழுக்கிற. அப்புறம் அத்தை இன்னும் காணும், கதிரத்தா யாருமே வரலையா? காவியா நான் வந்ததுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்ககிட்டயும் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்கிட்டயா? என்ன விஷயம்? நேத்து அண்ணா உங்ககிட்ட என்ன பேசினாங்கன்னு என்கிட்ட சொன்னா. காவியா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நீ பண்ணு. கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தங்களை லவ் பண்ண வைக்க முடியாது. ஆனா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்றுலாம் ஒரே அழுக. அப்படி ஃபீல் பண்ணா. எனக்கு காவியானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மா கிட்டையும் சொன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காவியா கிட்டையும் சொன்னேன், இப்ப வரைக்கும் அவ எந்த விஷயமே ரிப்ளை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. காவியா உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அண்ணாக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம்ல? என்ன சொல்லணும்னு நினைக்கிற சக்தி? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது ஒண்ணு சொல்லு. பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவன் மனசை மாத்திக்க ட்ரை பண்ணுவான்ல. இப்போ உன்னையே நினைச்சு அழுதுட்டே இருக்கான். கண்டிப்பா அவன் இப்போ வருவான். இன்னொருத்தங்க உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான். அதனால பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு கால் பண்ணி பேசு. இல்ல அவன் வரும்போது அவன் கிட்ட டைரக்டாவே சொல்லிடு. உனக்கு இந்த ரிலேஷன்ல இஷ்டம் இல்லைன்னா அவன்கிட்ட டைரக்டா சொல்லு, எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நீங்களே உங்க மனசுல இருந்து என்ன இது பண்ணிருங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அவன்கிட்ட டைரக்டா சொல்லு. அட்லீஸ்ட் அவனோட மனசை மாத்த அவன் ட்ரையாச்சும் பண்ணுவல்ல. சத்தியமா எனக்கும் தெரியாது காவியா அவனுக்கு ஒன்று இவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. இப்போ தான் இந்த விஷயம் பற்றி என்கிட்ட பேசினான். நேற்று நைட்டு அம்மா கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா ஃபுல்லாக அப்செட்டாகவே இருக்கான். நான் என்ன பண்ணணும் சக்தி? வீட்டில் சொல்றது கேட்கணுமா? இல்லை இவ்வளோ வருஷமா எனக்கு யார் மேலே எந்த ஒரு இதுவும் வந்ததே கிடையாது. யார் மேலேயுமே கதிரத்தானே கிடையாது. நானும் காலேஜ் போயிருக்கேன், ஸ்கூல் போயிருக்கேன், அங்கே கூட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. ஏன்னு தெரியல. ஒரு வேளை குடும்பம், எங்களோட சூழ்நிலை, என்னோட தங்கச்சிங்க, என்னால் அவங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பேர், அம்மா அப்பா இப்போவே கஷ்டப்படுறாங்க. லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நானும் சௌமியாவும் எப்போவுமே லவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதிலே இருக்கோம். எங்கள் 5 பேரையும் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு தெரியல. இன்னையும் சௌமியாவையும் பார்த்து தான் எங்கள் கீழே இருக்கிற 3 பசங்களும் வளருவாங்க. நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் அக்காவே அப்படி தானே பண்ணாங்க, அப்புறம் நாங்கள் பண்ணால் என்னன்னு கேட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்க முடியுமோ அப்படி தான் இருக்கோம். எந்த பசங்கக்கிட்டையும் இப்போ வேணால் பேசினதில்லை. எந்த பசங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அதனாலேயே என்னமோ தெரியல, லவ்னா என்னன்னு கூட எங்கள் 2 பேருக்கும் தெரியாது. எனக்கு புரியுது காவியா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உன் மனசுல என்ன இருக்கோ அதையே பண்ணு. கண்டிப்பா கம்பல் பண்ண மாட்டோம் நாங்கள் 2 பேருமே. சக்தி எப்படி இருக்க சக்தி? நான் நல்லா இருக்கேன் சௌமியா. நீ எப்படி இருக்க சௌமியா? நல்லா இருக்கேன். நீ அக்கா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இல்லை நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலை, என் மனசில் பட்டதை சொன்னேன், அவ்வளோதான். நான் உன்னை தப்பாக சொல்லலை சக்தி. நானும் அக்கா கிட்ட நேரத்துலேருந்தே இதான் சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒருத்தங்க பொண்ணு பார்க்க வருவாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுகிறத வச்சு அவங்க நம்மளை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க கேரக்டர் என்ன, நம்ம கேரக்டர் என்னன்னு அவங்களுக்கு புரியும். ஆனால் கதிரத்தா அப்படி கிடையாதுல்ல. சின்ன வயசுலேருந்தே இங்கே எல்லாரையும் பார்த்துருக்காங்க. நாங்கள் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எங்களோட கேரக்டர் என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் நேரத்துலேருந்தே அக்கா கிட்டேயும் நான் அதான் சொல்லிகிட்டே இருக்கேன், பேசாமல் நீ கதிரத்தானே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு.
என்ன? ஆமாம், அக்கா சொன்னது கரெக்டு தான். நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் லவ் பண்ணது கிடையாது. எங்களுக்கு யார் மேலேயும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. ஆனால் எனக்கு என்னமோ இப்போது அக்காவும் கதிரத்தானும் கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டுன்னு தோணுது. ஆனால் நம்ம மட்டுமே இதை பற்றி டிசைட் பண்ணி எதுவும் அங்கே போகிறது இல்லைல்ல. அக்கா தான் தைரியமாக அத்தான்கிட்டேயும் பேசணும். அக்கா ஏதாவது ஒரு பதில் சொன்னால் தான் அத்தானுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு பார்க்க முடியும். ஐ மீன் அம்மா அப்பா கிட்ட பேச முடியும். நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அக்கா எந்த ஒரு ஆன்சரும் கொடுக்க மாட்டேங்கிறா. சௌமியா, எப்படிடி இப்போ வரைக்கும் எனக்கு அவங்க மேலே அப்படி ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. எனக்கு புரியுது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் காவியா. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அவங்கள நீ இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எப்படி நீ அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல முடியும்? கல்யாணம் உடனே பண்ண மாட்டாங்கல்ல, கண்டிப்பாக கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுக்குள்ள அவங்கள பற்றி பேசி புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆமாம், பேசி புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் உனக்கும் கதிருக்கும் அப்படி கிடையாதுல்ல. நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். உனக்கும் அவங்கள பற்றி தெரியும், அவங்களுக்கும் உன் பற்றி தெரியும். அப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது? கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே புரிஞ்சுக்கிடுவேன். அவங்க மேலே ஒரு ஃபீல் அப்படின்றது உனக்கு வரும்ல, அது எங்கள் கதிர்கிட்ட இருக்கக்கூடாதா? அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? என் மனசுக்கு என்னமோ அப்படி தோணுது. கண்டிப்பாக அத்தை மாமாக்கு கூட இதில் விருப்பம் இருக்காது. அது பேசினா தானே தெரியும். நீ ஏன் எப்படி டிசைட் பண்ணுவ காவியா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. அக்கா, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது சக்தி கிட்ட சொல்லு, அவன் பார்த்துப்பான். ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அது எங்ககிட்ட சொல்லு. இல்லை உனக்கு டைம் வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. நீ டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு நீ அண்ணா கிட்ட பேசு. நான் யோசிக்கிறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, வரவங்க எப்படி என்னன்னு எதுவுமே தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணி சென்னை கூட்டிகிட்டு போயிட்டா என்னால் தனியாக முடியாதுக்கா, புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் நான் எப்படி எல்லாமே சமாளிப்பேன்? நீ அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இங்கேயே எங்கள் கூட ஊர்லேயே இருப்பல்ல. எனக்கு என்ன தேவைனாலும் நான் உன்னை ஓடி வந்து பார்க்கலாம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது, எமோஷ்னல் சப்போர்ட் தான் நான் எதிர்பார்க்குறேன்க்கா. நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுனாக இருக்கும்போது நீ தான் என்ன பேசி என்னை மோட்டிவேட் பண்ணுவ. நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காவியா, இதுக்கு மேலே நான் எந்த விஷயத்துலையும் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். நீயே யோசிச்சு என்ன வேணுமோ அதை நீயே முடிவு பண்ணிக்கோ. ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் யோசி. சரி சௌமியா. என்ன மலரு, அவங்க வராங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாவ, இன்னும் காணதுக்கில்ல. தெரு முக்கில் வந்துட்டாங்களாங்க. அப்படியா, சரி சரி. கதிர் சக்தி எல்லாரும் எங்க? கதிர் உள்ளதா இருக்கான், சக்தியும் சுஜியும் அங்கே போயிருக்காவ. நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னோம்ல, அதனால போயிருக்காவ. அப்படியா, சரி சரி. எங்க அவங்க வந்துட்டாவ? என்ன கார் சவுண்டு கேட்கலாம்? ஆமாம் மலரு, வந்துட்டாவ போல இருக்கு. எங்க வந்துட்டாவ? மலரு. பட்டு வாடி. அம்மா, நீங்கள் இங்கே இறங்கிக்கிறீங்களா இல்லை வண்டி பார்க் பண்ணிட்டு வரலாமா? வண்டி பார்க் பண்ணுமா? சரிம்மா. இருடி, வண்டியை பார்க் பண்ணிட்டு வரோம். சரி சரி. மலரு, எப்படி இருக்க? பத்மா வாடி, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 1 வருஷம் தானே ஆச்சு. ஆமாம், 1 வருஷம் தான் ஆச்சு. இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மலரு, வெளியே நின்று பேசிட்டு இருக்க, உள்ள கூட்டிட்டு வா. இது உன் பையன் எங்க? அண்ணா வாரம் காரை பார்க் பண்ணிட்டு இருக்கான்ல, வா நம்ம உள்ள போவோம். சரி வாங்க. என்ன வாங்கண்ணே. பாரும்மா.